தூத்துக்குடி அருகே கே. சண்முகபுரம் கிராமத்தில் விவசாய நிலத்தில் ஓடை தனிநபரால் ஆக்கிரமிப்பு. விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்ததைத் தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவுப்படி ஆக்கிரமிக்கப்பட்ட ஓடை அளவீடு செய்யப்பட்டு மீட்கப்பட்டது. தூத்துக்குடியைச் சேர்ந்தவர் சந்தன சிவகுமார். விவசாயியான இவர் தூத்துக்குடி குறுக்குச்சாலை அருகே உள்ள கே. சண்முகபுரம் கிராமத்தில் சுமார் 2 ஏக்கரில் விவசாயம் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் இவரது இடத்தின் அருகே இருந்த ஓடையானது முறையாக பஞ்சாயத்து நிர்வாகம் பராமரிக்காத காரணத்தினாலும் தனிநபர் ஓடையை ஆக்கிரமித்து விவசாயம் செய்த காரணத்தினால் மழைக்காலங்களில் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் விவசாய நிலங்களில் புகுந்து சந்தன சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வந்தனர். எனவே இந்த ஓடை ஆக்கிரமிப்பை அகற்றி ஓடையை முறையாக பராமரிக்க வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஓட்டப்பிடாரம் தாசில்தார் ஆகியோரிடம் பல முறை மனு அளித்தும் ஓடை ஆக்கிரமிப்பை சரி செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயி சந்தன சிவகுமார் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஓடை ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்ற வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணை செய்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி அமர்வு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஓட்டப்பிடாரம் தாசில்தார் ஆகியோர் ஓடை ஆக்கிரமிப்பை அகற்றி உடனடியாக ஓடையை தண்ணீர் செல்லும் வகையில் பராமரிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று ஓட்டப்பிடாரம் தாசில்தார் உத்தரவின் பேரில் கே. சண்முகபுரம் கிராமத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஓடையை நில அளவு செய்யும் அதிகாரிகள் இன்று அளவீடு செய்து ஆக்கிரமிப்பு அகற்றி ஓடையை முறையாக மழைக்காலங்களில் மழைநீர் செல்லக்கூடிய வகையில் JCB இயந்திரங்கள் மூலம் ஆக்கிரமிப்பை அகற்றி நடவடிக்கை எடுத்தனர். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கிராமங்களில் ஓடைகள் முறையாக பராமரிக்கப்படாததால் மழைக்காலங்களில் மழைநீர் விவசாய நிலங்கள் மற்றும் ஊருக்குள் புகுந்து பெரும் இழப்பு ஏற்படுகின்றது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த ஓடை ஆக்கிரமிப்புகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். என் பேர் சந்தன சிவகுமார், சன் ஆஃப் மாடசாமி. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகா கே. சண்முகபுரம் கிராமத்தில் விவசாயம் செஞ்சிட்ருக்கேன். இதில் ஓடை தனிநபர் ஓடை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. அந்த ஆக்கிரமிப்புனால விவசாயம் நிறைய பாதிக்கு. ஒன்றும் தண்ணி இல்லாமல் விவசாயங்கள்லாம் இதாகி போகுது. அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுறதுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர்கிட்ட பல முறை புகார் மனு கொடுத்தோம். RDOட்டையும் மனு கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காலதாமதப்படுத்திகிட்டே இருந்ததுனால நாங்கள் இந்த வழக்கு போடலான்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 7600/2025 ஒரு WP-MDன்னு ஒரு வழக்கு போட்டோம். அந்த நீதி அரசர்கள் 2 பேர் அதை வழக்கு விசாரித்து அந்த ஓடையை உடனடியாக அப்புறப்படுத்தி அதை பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் பிரகாரம் இப்போ தாசில்தார் முன்னிலையில் நம்ம ஹெட் சர்வேர் நில அளவேர் இதெல்லாம் சரி பண்ணி இந்த ஓடையை சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நீதி அரசர்களுக்கும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு ஹைகோர்ட்டு கிளைக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு நம்ம தாசில்தார் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் மற்றும் பல ஓடை ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குது. இந்த ஆக்கிரமிப்பு பூரா மாவட்ட நிர்வாகம் தானாக முன் வந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா என் போன்ற விவசாயிகள் மதுரை கிளைய நீதிமன்றத்தை நாடாமல் அவங்களுடைய பணி பாதிக்காமல் இருக்கும். இதை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து நடவடிக்கை எடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இது ஓடை ஆக்கிரமிப்பு இருக்கிறதுனால அந்த தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்தது. இங்கே எங்கள் விவசாயம் பாதிக்கிறதுனால தண்ணி பூரா ஊருக்குள்ள போயிடுது. மக்களும் வீட்டுக்குள்ளே தண்ணி போயிருந்து நிறைய பாதிப்பு ஆளாகிறாங்க. இதை அந்தந்த தாசில்தார் மற்றும் வட்டாட்சியர் கலெக்டரு எல்லாம் இதை சரி பண்ணி ஒவ்வொரு ஏரியாக்களில் உள்ள அந்த ஓடைகளை சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா என்ன போன்ற விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.